திருப்பதி ஏழுமலையான் பெருமைகள். திருப்பதி ஏழுமலையான் அல்லது வெங்கடேஸ்வரர், பாலாஜி, சீனிவாசப் பெருமாள் என்று அழைக்கப்படும் உலகப் புகழ்பெற்ற திவ்யதேச தலம் திருப்பதியில் அருள்பாலிக்கிறார். இவர் பக்தர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் கருணை மிகு தெய்வமாக போற்றப்படுகிறார். 1. திருப்பதியின் முக்கியத்துவம். திருப்பதி ஏழுமலையானின் ஆலயம் அனைத்து வைணவ ஆலயங்களிலும் சிறப்பு பெற்ற தலம். இதை கலியுக வைகுண்டம் என்று அழைக்கப்படுகின்றது. அங்கே சென்று பெருமாளை தரிசித்தால் பூமியில் செய்யும் அனைத்து பாவங்களும் நீங்கும் என்று பலரும் நம்புகின்றனர். 2. ஏழுமலையான் திருவுருவம். பெருமாள் கடல் நிறமான சாமி ஆகவும் பொன்னில் மின்னும் உருவத்துடன் தோன்றியிருப்பதாக பார்க்கலாம். வாமக்கை தலத்தில் வரத் ஹஸ்தம் ஆசியுடன் இருப்பது மிக முக்கியம். திருமால் திருமேனி சங்கம், சக்கரம், அபிஹஸ்தம் உடன் காணப்படும். 3. ஏழுமலையான் பெருமைகள். பக்தர்களின் வரவைக் குறிக்கின்ற தெய்வம். தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்ய வருகிறார்கள். நித்திய கல்யாணம். தினமும் கல்யாணம் நடைபெறும் ஒரே தலம் திருப்பதி. அனுதின திருப்பணி. திருப்பதியில் 24 மணி நேரமும் கடவுள் வழிபாடு நடைபெறுகின்றது. 7 மலைகளின் அரசன். திருவேங்கடமுடையான் திருப்பதி மலைக்கோட்டையில் 7 மலைகளின் தலைவன் என விளங்குகிறார். கடன் தீர்த்துக் கொடுக்கும் கடவுள். திருப்பதி வருகிறோம் என்று எண்ணியதும் கடன் தீர்க்கும் என்று பல பக்தர்கள் நம்புகின்றனர். 4. ஏழுமலையான் வரலாறு. திருமாலே விஷ்ணுவின் அவதாரமாக திருப்பதியில் தோன்றியிருக்கிறார். திருமகள் மகிழ்ந்திருக்கும் தலம். இலட்சுமி தேவியுடன் திருமாலாக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். திருமலைப்பாதையில் ஸ்ரீவரா சுவாமி அமைந்துள்ளார். அவரின் அனுமதியால் பெருமாள் அங்கே வசிக்கிறார். 5. திருப்பதி கடன்களும் காணிக்கைகளும். உலகிலேயே அதிக வருமானம் வரும் தெய்வ ஆலயம் திருப்பதியாகும். பக்தர்கள் திருமுடி காணிக்கையாக அளிப்பது ஒரு முக்கிய பக்தி வழக்கம். உண்டி, காணிக்கை. லட்சக்கணக்கான பக்தர்கள் பணம், தங்கம், வைரங்கள் போன்றவற்றை காணிக்கையாக செலுத்துகின்றனர். 6. திருப்பதி பிரசாதம். லட்டு பிரசாதம். திருப்பதி லட்டு பிரசாதம் மிக பிரபலமானது. திருப்பதி கங்கா தேர் நீர். திருமலையிலிருந்து வந்த தேர் நீர் பக்தர்கள் புனிதமாக கருதுகிறார்கள். 7. திருமலை ஏழுமலையான் கோவிலின் சிறப்பு விழாக்கள். பிரம்மோற்சவம் வருடந்தோறும் மிகப்பெரிய திருவிழா. பவித்திர உற்சவம், ரத சப்தமி, ஆணித் திருவிழா, ஆடிப்புறப்பாடு என பல புனித திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. முடிவுரை. திருப்பதி ஏழுமலையானின் அருள் பெற அவரை மனதாரப் போற்றி வழிபட்டால் நல்லதொரு நினைவு, கடன் தீர்வு, குடும்ப நலன், வாழ்வில் முன்னேற்றம், பிரச்சனைகளில் விடிவு போன்ற பல நன்மைகள் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் திருவருள் உங்களுக்கும் கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கிறேன்.